ஹலோ, எல்லாருக்கும் ஒரு மதிய வணக்கம். வாங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்ததுனால அரிசி பருப்பு தான் பண்ணுறேன். நேரம் ஆயிடுச்சு. இது கடுகு ஜீரகம் தாளிச்சுங்க. அப்புறம் அப்படியே பூண்டு அதிகமாக போடும். எப்போவுமே பூண்டு நான் கொஞ்சம் அரிசி பருப்பு நல்லா போடுவேன். பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா, சின்ன வெங்காயங்க. அது பழைய வெங்காயமாக இருக்கிறதுனால எப்படியே கஷ்டப்பட்டு தொளிச்சாச்சுங்க. அப்புறம் தக்காளி பழம் 2 பெருசாக போட்டோங்களா. அப்புறம் உப்பு, மஞ்சத்தூளுங்க, மிளகாத்தூளும் போடுவேன், சாம்பார் தூளும் போடுவேன். எது வேணுமோ அதை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சாம்பார் தூள் தான் போட்டேங்க. அப்புறம் 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் கொஞ்சம் கம்மியாக பருப்புங்க. அதுக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுட்டேங்க. கொஞ்சம் நல்லா பஞ்சாட்டம் வேணுன்ட்டு. சரி, கொதிச்சிருச்சு. நீ அரிசி போட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டோம்னா சாப்பாடு ரெடிங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சரி, வாங்க பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா? நெய் கொஞ்சம் ஊற்றி மல்லித்தழை தூவிங்க. அப்படியே கிளறி விட்டு மூடி வச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். யார் யாருக்கு அரிசி பருப்பு பிடிக்கும்? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். புளி ஊற்ற மாட்டேங்க. நான் புளி ஊற்றுறது இல்லைங்க. ஏதோ ஒரு நாளைக்கு அப்பவும் புளி ஊற்றியும் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு புளி இன்றைக்கி ஊற்றலைங்க. சரி, வாங்க சாப்பிட்லாம். சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்பளம் தான் இன்றைக்கி பொரித்து ஊறுகாய் வச்சுட்டேன். தயிருங்க. இன்றைக்கி சைடிஷ் கூட ஒன்றும் இல்லை, பண்ணலைங்க. சரி, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைவில் வாங்க. லைக்கு போடவே மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன், என்ன பிடிக்கலிங்களா? சரி, பரவாயில்லைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்ங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். லைவில் பார்க்கலாம். பாய்.